எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கன்னா சிங்கப்பூர் என் தம்பி இன்னைக்கு கார் கிடச்சிருக்குண்ணா அவனை சுற்றி காட்டுறேன்னு சொன்னான். என்னடா சுற்றி காட்டுற? சிங்கப்பூரோட மொத்தத்தையும் அவனுக்கு சுற்றி காட்டுறேன்னான்னு சொன்னான். நம்ப முடியல என்னால், இருந்தாலும் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்த வண்டியில். அது எப்படின்னா சிங்கப்பூர் அது எனக்கு தெரியல. அவன் என்னத்த சுற்றி காட்டினான்னு ஓல்டு பைபாஸை ஃபுல்லாக சுற்றி காட்டினான். இந்த சைடு ஜூராங்கஸ்லேருந்து இப்படியே அந்த பீச் ரோடு செம்பவாங்கி இப்படி இருந்து இப்படி சுற்றி இப்படி சாங்கி ரோட்டுக்கு வந்தான். பைபாஸ் நேற்று மட்டும் 3 கிளைமேட்டு சிங்கப்பூரில் முழுசாக பார்த்தேன். எந்தெந்த கிளைமேட்னா மழை இல்லாத ஒரு இடம், மழை பெய்கிற ஒரு இடம், வெயில் அடிக்கிற ஒரு இடம். அதை எல்லாத்தையுமே நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸில் சுற்றிட்டோம் முழுசாக. அது வெறும் ட்ராவல் மட்டும்தான். நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமோ இல்லையோ அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் அனுபவிப்போனா இதெல்லாம் சுற்றணுன்றது எனக்கு தெரியாது. ஊருன்றது வேற இல்லையா, ஆனால் இங்கேன்றது வேற தான். அப்படி வேற வேறையாக அனுபவிக்கணும்னு கடவுள் என்னை பயணிக்கிறதுக்காக தூரமாக அனுப்பியிருக்கிறார் பழகுது. அந்த 2 மணி நேரம் எப்படி போச்சு, எங்கே போச்சு, அது எப்படின்னே தெரில. அது ஒரு பொக்கிஷமான சொர்க்கத்துக்கு மேலே போயிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிஜங்க, இந்த சின்ன சிங்கப்பூரில் 3 கிலோமீட்டர் ஒரே நாளில் ஒரு பயணத்துலேயும் பார்க்கறது, குறைஞ்ச நேரத்துக்குள்ளார பார்க்கறது எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எப்பயுமே இந்த பெரும் பில்டிங் ஆச்சரியப்படுறத விட சுற்றி இருக்கிற ரோடும் ஏன் ஜிஎஸ்டி கட்டுறோம், அது என்னவா யூஸ் ஆகுது, அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, அது எப்படி கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்கன்றத எனக்கு நல்லா நேற்று தெளிவாக புரிஞ்சிச்சு. அதுதான் குவாலிட்டி ஆஃப் சிங்கப்பூர். நம்ம ஊரில் ஏன் ஏற்றுறாங்கன்றதே தெரியல. ஏன் நம்ம ஊர் அடிக்கடி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனா, ஒரு சின்ன பேப்பர் கூட பார்க்க முடியாது. ஒரு ரோடு மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு சின்ன கீரல் கூட இல்லை எந்த ரோட்லேயுமே. அது ஒரு இடத்துல இது பண்ணுறாங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மட்டும்தான் அந்த இடம் அழுக்காததே தவிர, அந்த இடத்துல மண்ணு தெரியுதே தவிர, மற்றபடி எங்கேயுமே தூய்மை இல்லாத எதுவுமே இல்லை. அவ்வளோ க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த டர்னிங் ரோடு 2 தான் இருக்குது. அந்த டனல் ரோடு, அதாவது மலைக்கு கீழே. சிங்கப்பூர்லேயே சின்ன மலை தான், மேலேயும் மக்கள் தான் இருப்பாங்க. அதனால அதையுமே அழகாக டன்னல் போட்டு அது 1 way 2 way சரியாக இருந்துச்சு. அதையும் பார்த்தேன், நல்லா ரசித்தேன். சரி, இதெல்லாம் அடுத்த தலைமுறை என் குழந்தைங்க பார்க்குறதுக்கும் என்னோட நினைவுகளுக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இதை நான் அனுபவித்தேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக சரி வீடியோ எடுத்தேன். அது கரெக்டாக எடிட்லாம் பண்ணலை, அப்படியே போட்டிருக்கேன். பாருங்கள், ரசிங்க, கொண்டாடுங்க. நான் சிங்கப்பூர் முழுசாக சுற்றிட்டேன், அந்த பெருமை எனக்கு இருக்குது.